கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் 1 தெசலோனிக்கேயர் என்ற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசி யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். பாருங்கள், இங்க வேதம் சொல்லப்படுகிறது, உபத்திரவத்திலும் துன்பத்திலும் பாடுகளிலும் பரிசுத்த ஆவிக்குள்ளே சந்தோஷத்தோடு தெசலோனிக்க சபையில் உள்ளவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுலையும் கிறிஸ்தியேசுவை பின்பற்றினார்களாம். நாம் இன்றைக்கு யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை பின்பற்றுகிறோமா, இல்லை உலகத்தை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு சிலர் சாத்தானுடைய ஆலோசனை பின்பற்றுகிறார்கள், சாத்தான் கொடுக்கிற உபதேசத்தை பின்பற்றுகிறார்கள், துராலோசனை பின்பற்றுகிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகமே வேறு விதமான பின்பற்றுதலை அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மீட்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்காக வாழும்படி அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு வருகிற துன்பங்களிலே பாடுகளிலே இயேசுவோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரை சார்ந்து இருக்கிறோமா? இல்லை நாம் அவரை விட்டு விலகி அவரை பின்பற்றாமல் வேறொன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 1:5 சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப எபேசு சபையில சொல்லுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள். அதுவும் எப்படி பின்பற்ற? இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை போல. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, அவர் நமக்கு வைத்து போன முன்மாதிரிகளை, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய உபதேசங்களை, அவருடைய பண்புகளை, அவர் நம்மோடு கூட நமக்காக எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிற அவருடைய அன்பின் கிரியைகளை, அவருடைய நன்மைகளை, அவர் ஆத்துமாக்கள் மீது கொண்ட பாரம், தேசத்தை குறித்த பாரம், தேசத்திற்காய் ரத்தம் சிந்தினது, அவர் நம்முடைய பாரங்களை, பாவங்களை சுமந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து வாக்கிலும் கிரியையிலும் செயலிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தது போல யாரையும் மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தது, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இருந்தது அவரிடத்துல. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த நல்ல காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படி என்றால் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவேனுக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடவும் மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலைகளை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக அவருடைய பாடுகளை, அச்சடையாளங்களை வாரினால் அடிக்கப்படுகிறார். இப்படி பல பாடுகளை அவர் அனுபவித்து இயேசுவை பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே அவர் இயேசுவை போலவே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்.
இயேசு கிறிஸ்து எப்படி முன்மாதிரியா இருக்கிறார், அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலும் முன்மாதிரியா இருக்கிறார். ஆகினாலே தான் எபேசு சபைக்கு, கொரிந்து சபைக்கு, எல்லா சபைக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? மனிதனையா, பிசாசையா, பணத்தையா, உலகத்தையா, துராலோசனையா, துன்மார்க்கனையா, இல்ல குடியா, உலகத்தையா, இல்ல எதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே மாய்மாலங்களையா, இல்ல ஷோக்களையா, எதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? எது உங்களுக்கு அருமையாய் தோன்றுகிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவருக்கு சோதனை வைக்கப்பட்டது, மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஊழியம் வைக்கப்பட்டது, பல தரப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அவருக்கு எதிர்ப்புகள் வந்தது. பிசாசின் போராட்டம் ஒரு பக்கம், நன்மை செய்த நிமித்தம் போராட்டம், அவரை கொலை செய்ய தேடினார்கள். பிரியமானவருடைய பிள்ளைகளை, எத்தனை பாடுகள்! ஆனாலும் அவர் எல்லாரையும் மன்னிக்கவும், அன்பு கூறவும், மற்ற வியாதியை சுகப்படுத்தவும் எல்லாருக்கும் அவர் முன்மாதிரியா இருக்கிறார். அப்படி இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தியாகம் பண்ணினார், ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அது மாத்திரல்ல, சத்தியத்தை வெளிப்படுத்தினார், தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார், நீதியை நிலைநாட்டினார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார், சுத்த இருதயத்தை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமான, எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை, நாம் எப்படி இந்த உலகத்தில் பாவத்தை எதிர்க்க வேண்டும், பிசாசை எதிர்க்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவைகள் மீதெல்லாம் நாம் ஜெயிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்கள். சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவதாகி. பாருங்க சகோதரன், நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்பித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ரொம்ப அழகா சொல்றாருங்க, நீங்க பின்பற்றுங்க. ஃபாலோ வித் ஜீசஸ். நீங்க இயேசுவை பின்பற்றுங்க. வேதத்தில் நாம் பார்த்தோன்னா, பிரியமானவருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நாம் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமா இருந்து சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன கட்டளையை, பிரமாணங்களை அவன் கை கொள்ளாததினாலே அவன் விழுந்து போனான். அவன் விக்கிரகங்களை பின்பற்றினான். அந்நிய பெண்களை திருமணம் முடித்ததினாலே, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே அவன் வேறொன்றை பின்பற்ற ஆரம்பித்தான். இப்படியே பாருங்க, உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகமம் 11:28 எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றினால் சாபம் வரும். அதே உபாகமம் 16 சொல்லப்பட்டிருக்கு, நீ பிழைத்தும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக் கொள்ளும்படி நீ நீதியை பின்பற்றினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றாமல், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் செயல்பட வேண்டியவில்லை என்றால் சாபம் வரும். இந்த சாபத்தை நிச்சயம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டாகும். குடும்பத்தில் பாதிப்பு வரும், பிள்ளைகளுக்குள்ளே வரும், உங்கள் வாழ்க்கையில வரும், உங்கள் மனைவிக்கு வரும், புருஷனுக்கு வரும், உங்கள் பொருளாதாரத்தில் வரும், உங்கள் வேலையில வரும், பிசினஸ்ல வரும், எல்லாவற்றிலும் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீதியை பின்பற்றி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும்.
தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை, பிரமாணங்களை, தேவன் கொடுத்த உபதேசங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய நம்முடைய கட்டாயமா இருக்கிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அந்த நீதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இந்த காலத்தில் இருக்கிறோம். நாம் கொடுக்கப்பட்ட சபைக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு, மனைவி புருஷனுக்கு, புருஷன் தேவனுக்கு, சபைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய நீதி நிறைவேற்றும் பொழுது, அவருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது, பிரியமானவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நித்திய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஏராளமான தாராளமான தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி நாம் கடைபிடிக்காமல் போனால் சாபம் நம் மீது வரும். இன்னொன்று சொல்லுகிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா சொல்லுகிறார், என்னிலிருந்து மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லிட்டார். தேசமே வறட்சியானது. விவசாயம் நின்று போனது, தொழில் நின்று போனது, வேலை நின்று போனது, தண்ணீர் இல்லாத நிலைமை. ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள், தேவனை தேடுகிறதை விட்டு விட்டார்கள், தேவனை ஆராதிக்கிறது விட்டு விட்டார்கள், பாகாலையும் விக்கிரகத்தையும் பின்பற்றுகிறவர்களானார்கள். யோசேபேலோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். யோசேபேலின் ஆலோசனைக்கும் அவள் செய்கிற அருவருப்புக்கும் ஜனங்கள் பின்பற்றி போனார்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற பாகாலின் தீர்க்கதரிசிகளை, விக்கிரத்தோப்புகளை ஆராதிக்கிறவர்களை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆகினாலே தேசத்தில் பஞ்சம் வந்தது, வறுமை வந்தது, மக்களுக்கு பாதிப்பு வந்தது, இழப்புகள் வந்தது, மரணம் வந்தது, பிரியமானவருடைய பிள்ளைகளை வேதனைகள் வந்தது, எல்லாம் அழிகிற நிலைமை வந்தது. வறட்சி. கொஞ்சம் அப்பத்தை, ஒரு பிடி அப்போ எண்ணெயை வைத்து சாப்பிட்டு சாகிற நிலைமை ஜனங்கள் வந்தார்கள். எங்கு தேடியும் அவர்களுக்கு மிருக ஜீவனங்களுக்கு பிள்ளாகப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் மறுபடியும் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலியா சகல ஜனங்கள் அன்றைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. உடனே அவர் என்ன செய்தார்? எல்லாரும் கர்மேல் பர்வதத்துக்கு வாங்க, அக்கினினால் உத்தரவிடுகிற தெய்வமே தெய்வம் என்று சொன்னார். அப்படி கர்மேல் பர்வதத்துக்கு எல்லாரும் போனார்கள். அங்கே தேவனுடைய பிரியமானவருடைய பலிபீடத்தை கட்டினார்கள். காலையிலிருந்து பிரியமானவருடைய பகல் நேரம் முழுவதும் அவர்கள் தங்கள் சரீரங்களை கிழித்துக் கொண்டு, அவர்கள் எவ்வளவோ கூப்பிட்டும் மத்திய வேலை சென்ற பின்பும் அந்தி இப்படியே கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் சத்தம் பிறக்கவில்லை, பதில் வரவில்லை. ஆனால் எலியா, பிரியமானவருடைய பிள்ளை, ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள், சகல ஜனங்களை கூப்பிட்டு ஒரு புதிய பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அவர்கள் தேவனை தேடாமல் பலிபீடங்களை இடித்து போட்டு ஆராதனைகள் எல்லாம் அவர்கள் விட்டு போனார்கள். தேவனை தேடவில்லை. ஆகினாலே நன்மை கிடைக்காமல் போனது, கிருபை கிடைக்காமல் போனது, செழிப்புகள் வராமல் போனது, வறட்சிகள் வந்தது, பொருளாதாரங்கள் கெட்டு போனது, எல்லாம் இழந்து போனார்கள் தேவனை தேடாததினாலே. எலியாவை கர்த்தர் அனுப்பி பலிபீடங்களை கட்டி மறுபடியும் கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். ஆமென். விடுதலைப்படுகளை பலிபீடத்தை கட்டி அதன் மீது காளைகளை வைத்து, பிறகு தண்ணியை ஊற்றி கழுவி, தண்ணியை ஊற்றி, பிறகு நடந்தது என்ன? எலியா ஜெபித்தான், கர்த்தாவே நீர் தேவனாக கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகனங்களை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. வாய்க்காலதை தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்களாரும் இதை கண்டபொழுதும்
முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவம், கர்த்தரே தெய்வம் என்றார்களாம். ஹalleluya. பிரியமான பிள்ளைகளே, மன திரும்புதல் உண்டானது. கர்த்தரிடத்தில் ஜனங்கள் திரும்பினார்கள். ஒரே ஒரு எலியா தீர்க்கதரிசி தான். பிரியமானவர்களே, 7000 தீர்க்கதரிசி இருந்தார்கள். ஆனால் கர்மேல் பர்வதத்திலே அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இஸ்ரவேல் ஜனமே தேவனை பின்பற்ற ஆரம்பித்தது. இன்றைக்கு நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், குடும்பமாய் தேடுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கு பாகாலின் ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். யெசபேலின் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை, விக்கிரகத்து ஆவிக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசின் ஆவிக்கு இடம் கொடாமல் இருங்கள். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி உன் குடும்பத்திலும் உன் வீட்டிலும் இறங்கி எல்லாவற்றையும் பட்சத்து போட்டு தேவனுடைய வல்லமை இறங்கி கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை உனக்குள்ள, உன் குடும்பத்திற்குள்ள, உன் சபைக்குள்ள, உன் தேசத்துக்குள்ள வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள், தேவனை தேடுங்கள். இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன செழிப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். கர்த்தர் மறுபடி கட்டி எழுப்புவார், மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். ஹalleluya. கடைசியா யோவான் 8:12 சொல்லப்படுகிற மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்து இருப்பான். இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது, இயேசுவுக்காய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஒளி நமக்குள்ளே வீசுகிறது. மரித்து போய் இருந்த, அந்தகாரத்தில் இருந்த, மரண இருளில் இருந்த, நரகத்துக்கு ஓடிக்கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய ஒளியை நம் மீது வீச பண்ணினார். என்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்தாரோ அன்றைக்கு நமக்குள் இருந்த அந்தகார இருள், பிசாசின் இருள், பாவ இருள், சாபத்தின் இருள், வியாதின் இருள், மரணத்தின் இருள், நரகத்தின் இருள் எல்லாம் நீங்கி புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, மறுரூபமாக்கப்பட்ட மனிதனாக, கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் ஜீவ ஒளியை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்து வாடுகிறவர்களாக, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை பிரகாசிக்கிறவராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற ஒளியை, ஜீவனை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இழந்து போகாதீர்கள். அந்த ஒளியை பிடித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவுக்காய் வாழுங்கள், உலகத்தை பின்பற்றாதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அதுதான் நியாயமானது. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. அநேகரை மற்றவர்களுக்கு பகிரட்டும். இந்த வார்த்தை